படி நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்து அதனுடைய ஆதாரத்தின்படி இன்றும் நாம் ஆராதனை செய்ய இருக்கிறோம். हमारी रीति के अनुसार हमारा परमेश्वर कौन है करके समझते हुए आज भी हम आराधना में प्रवेश करें. இந்த ஆண்டவரை குறித்து நாம் தியானிக்க கடந்து போவதற்கு முன்பாக इस परमेश्वर के बारे में अध्ययन करने के पहले கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நாம் திருப்பி பார்ப்போம். हम अपने जीवन को हम मुड़ करके देखेंगे. ஆரம்ப நாட்களை நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுதோ ஆண்டவருக்காக ஊழியம் செய்த நாம் அர்ப்பணித்த பொழுதோ நமக்கு இருந்த நிலையை சற்று நாம் இப்பொழுது கொண்டு வருவோம். जब हमने प्रभु यीशु मसीह को ग्रहण किया या हमारी सेवकाई की शुरुआत के दिन में हमारी स्थिति हमारी हालत कैसी थी उसको थोड़ा सा हम मुड़ करके देखेंगे. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருந்தது. जरा सोचिए हमारे और परमेश्वर के बीच का रिश्ता कैसे रही. தேவனோடு அதிக நேரத்தை செலவிட நாம் விரும்பினோம். हम चाहते थे कि परमेश्वर के साथ ज्यादा समय बिताने के लिए. ஊழியத்திற்கு வருவதற்கு முன்பாக நாம் என்ன செய்தோம் என்றால் தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள் இருந்தது. सेवकाई में आने के पहले हमारे अंदर ऐसे धुन थी, परमेश्वर के लिए मैं कुछ न कुछ करना है, मैं करूंगा करके. தேவனுக்காக இன்னும் ஏதாவது இன்னும் அடுத்த அடி எடுத்து வைக்க வேண்டும், அவருக்காக இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிற வாஞ்சைகள் துடிப்பு நமக்குள் அதிகமாக இருந்தது. हमारे अंदर ऐसे लालसा थी कि मुझे परमेश्वर के लिए और काम करना है और दौड़ना है करके लालसा थी. இந்த நாட்களில் உள்ள வசனங்களும் உங்களை அப்படிப்பட்ட நிலைக்கு கொண்டு போவதாக. आज के या आजकल के वचन भी आपको इसी प्रकार का पहले की उस धून में ले जाने पाए. நம் ஆராதனைக்கு முன்பாக அப்படிப்பட்ட ஒரு மன பாவனை நமக்குள் வந்தால் நலமாய் இருக்கும். इस आराधना के द्वारा या आराधना के बाद में हमारी मनसा अगर ऐसे बदल जाए तो भला रहेगा. நாம் இப்பொழுது நிறைய ஆண்டவரோடு நாம் ரட்சிப்பின் அனுபவத்தில் வந்து ஊழியத்திற்கு வந்து அநேக நாட்கள் ஆனதினாலே நமக்குள் இருக்கிற அந்த சோர்வுகள், தேவையில்லாத அந்த நிர்விசாரம், அந்த தேவையில்லாத நம்முடைய ஓட்டத்தை தடைப்படுத்தி இருக்கிற காரியங்களை நாம் எடுத்து போட்டுவிட்டு தேவனுக்காக நாம் ஓடுவோர்களாய் மாறுவோம். सेवकाई में आने के बाद कई साल होने के बाद या उद्धार पाने के बाद कई साल होने के बाद हमारे अंदर एक प्रकार का लालसीपन है या एक प्रकार का पीछे जाने का या एक प्रकार का धीरे धीरे चलने का जो अनुभव है, उन बातों से हम बाहर निकल के आने पाए. अनेकरुकुले ஒரு உற்சாகம் இல்லாத நிலைமை, ஏதோ வந்துட்டோம் சொல்லி நிற்கிற நிலைகள் இருக்கிறோம். कई लोगों के अंदर उत्साह खोया हुआ, ऐसे तो आए हैं गए हैं करके इस प्रकार एक हल्के विचार से है. இந்த நாட்கள் அதை நாம் கொஞ்சம் திரும்பி பார்ப்பதற்கு, அதை திருப்பி நம் தேவன் நம்மோடு செய்த உடன்படிக்கைகள், தேவன் நம்மோடு செய்த வாக்குத்தத்தங்களை நாம் எண்ணி தொடர்ந்து புது உற்சாகத்தோடு புது பலத்தோடு ஓடுவதற்கு ஆண்டவர் இன்று நமக்கு ஒரு பலனை தருவார். परमेश्वर आज हमें बल देने पाए कि नए उत्साह के साथ, नए बल के साथ फिर से उस दौड़ में दौड़ने के लिए. இங்க நாம் பார்ப்பதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களே நமக்கு முன்பாக ஒரு மாதிரியாக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். यहाँ देखने के पहले इजराइल लोगों को परमेश्वर एक नमूना के रूप में हमारे सामने खड़ा किया है. இஸ்ரவேலரை எகிப்து தேசத்திலிருந்து தேவன் விடுதலை பண்ணினார். इजराइलों को परमेश्वर ने मिस्र देश से छुड़ाया. அவர் விடுதலை பண்ணி அவர்களை वनांतरத்திலே 40 ஆண்டுகள் அவர்களை வழிநடத்தி வந்தார். छुड़ाने के बाद इजराइल लोगों को परमेश्वर ने 40 सालों से उस मरुभूमि में चलाए. அந்த நாட்களிலும் சரி அவர்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்குகின்ற பொழுதும் தேவன் அவர்களோடு பேசினார். அவர்களுக்கு अनेक வாக்குத்தத்தங்களையும் अनेक உடன்படிக்கைகளையும் தேவன் தந்தார். चाहे उन दिनों में हो या मिस्र देश में या बाहर आने के बाद कनान देश में हो, कई वाचा की बातों को या वायदा की बातों को उनके साथ प्रभु ने किया. அது மாத்திரமல்ல, தேவன் அவர்களுடைய முன்னோர்களாகிய ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை ஒரு நாளும் அவர் மறக்காதவராய் அவர் இருந்தார். ये भी देखते हैं परमेश्वर ने जो वाचा
पुरानियों से किया था, याकूब के साथ किया था, या अब्राहम के साथ परमेश्वर ने जो वाचा बांधी थी, उन बातों को कभी भूला नहीं, उसको सुधी लेते गया। அதை நினைவு கூர்ந்து அதை நிறைவேற்றுகிறவராகவே தேவன் இருந்தார். हम देखते हैं परमेश्वर उन बातों को पूरा करने वाला ही रहा। ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒன்றும் அவர் தரையிலே விழ பண்ணுகிற தேவன் एक भी वचन, एक भी शब्द को परमेश्वर जो कहा है उसको गिरने नहीं दिया, அதை அப்படியே அவர் நிறைவேற்றுவார். वैसे ही उसको परमेश्वर ने पूरा किया। காலம் தாமதமாகலாம், शायद विलंब होते जा सकता, ஆனாலும் தேவன் அதை முழுமையாய் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். तो भी परमेश्वर पूर्ण रीति से उसे संफल करने वाला परमेश्वर है। இவர்கள் 40 ஆண்டுகள் பிரயாணம் பண்ணி அவர்கள் வந்து சேர்ந்தார்கள், கானானுக்கு அருகிலே வந்து விட்டார்கள். ये इजराइल लोग 40 साल से यात्रा करके कनान के नजदीक में आ गए। அங்கே வந்த பொழுது மீண்டும் மோசே அவர்களுக்கு தேவன் கொடுத்த அந்த வாக்கு தத்தங்களை அவர் நினைப்பூட்டுகிறார். हम देखते हैं वहां मूसा आकर के परमेश्वर ने जो वायदा दिया था पहले, उन वायदाओं को इजराइलों को याद दिला रहा है। அந்த வசனங்களை தான் உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். उन वचनों को ही मैं आज आपके बीच में दिखाने के लिए चाहता हूं। இந்த வசனங்கள் மூலமாக ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவாராக. इन वचनों के माध्यम से परमेश्वर आपसे बर्ताव करने पाए। இந்த வசனங்கள் மூலமாக நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரே என்பதை நாம் அறிந்து கொள்வோம். इन वचनों के द्वारा हम समझेंगे हमारा परमेश्वर कितना भला है। உபாகமம் 11வது அதிகாரம், व्यवस्था विवरण 11वां अध्याय 23 25 உள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். 23 से लेकर के 25 वचन तक हम पढ़ने जा रहे हैं। உபாகமம் 11வது அதிகாரம் 23 25 உள்ள वचनங்கள். व्यवस्था विवरण उसका 11वां अध्याय 23, 24 और 25वां वचनों को हम पढ़ेंगे। तो यहोवा उन सब जातियों को जो तुम्हारे आगे से निकाल डालेगा, और तुम अपने से बड़ी और सामर्थी जातियों के अधिकारी हो जाओगे। जिस जिस स्थान पर तुम्हारे पाँव के तलवे पड़े, वे सब तुम्हारे ही हो जाएंगे, अर्थात जंगल से लबानोन तक और परात नामक महानाद से लेकर पश्चिम के समुद्र तक तुम्हारी सीमा होगी। तुम्हारे सामने कोई भी खड़ा ना रह सकेगा, क्योंकि जितनी भूमि पर तुम्हारे पाँव पड़ेंगे, उन सब पर रहने वालों के मन में तुम्हारा परमेश्वर यहोवा अपने वचन के अनुसार तुम्हारे कारण उनमें डर और थरथराहट उत्पन्न कर देगा। கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அந்த ஜாதிகளை துரத்தி விடுவார். உங்களை பார்க்கிலும் ஜனம் பெருத்த பலத்த ஜாதிகளை நீங்கள் துரத்துவீர்கள். உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாகும். வனாந்தரத்தையும் லீபனோனையும் தொடங்கி ஐப்ராத் நதியையும் தொடங்கி கடைசி சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாகும். உங்களுக்கு முன் ஒருவனும் எதிர்த்து நிற்பதில்லை. உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி உங்களால் உண்டாகும் பயங்கரமும் நெடியும் நீங்கள் மிதிக்கும் பூமி எல்லாம் வரப்பண்ணுவேன். இங்கு நாம் பார்க்கிறோம், அந்த ஜனங்கள் கானானை சுதந்தரிப்பதற்கு முன்பதாக தேவன் அந்த ஜனங்களோடு மீண்டும் இந்த வார்த்தைகளை நினைப்பூட்டுகிறார். यहाँ हम देखते हैं इजराइल लोग कनान में प्रवेश करने के पहले या उस देश को अपनाने के पहले परमेश्वर इन वचनों को बोल के उन लोगों को याद दिला रहा है। அந்த கானான் தேசத்தை अनेक ராஜாக்கள் ஆண்டு கொண்டு வந்தார்கள். ये कनान देश को कई राजा लोग राज्य करते थे। ஆனால் தேவன் என்ன செய்கிறார் என்றால், ஒரு சில ராஜாக்களை ஜெயிப்பதற்கு நான் யுத்தம் பண்ணி நான் காரியங்களை செய்வேன். लेकिन वहां हम देखते हैं परमेश्वर ने कहा कि कुछ राजाओं के ऊपर विजय प्राप्त करने के लिए मैं लड़ूंगा, मैं युद्ध में उतरूंगा। ஆனாலும் மீதமுள்ள ராஜாக்களை நீங்கள் தான் துரத்துவீர்கள் என்று அவர் சொல்கிறார். तो भी बाकी जो राजा लोग बच गए हैं या बच जाएंगे, उन राजाओं को आप ही लोग वहां जाके लड़के युद्ध करके उनको निकालना पड़ेगा। அது மாத்திரம் சொல்கிறார், உங்களை பார்க்கிலும் அதிகமான ஜனங்கள் உள்ள தேசத்தை ராஜாக்களை நீங்கள் விரட்டி சுதந்தரிப்பீர்கள் என்று சொல்கிறார். वहां ये भी कहता है तुमसे अधिक जो संख्या में लोग हैं
और राजा लोग हैं, उन लोगों को तुम लोग जाकर के निकालेंगे और भगाएंगे। கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்மை பார்த்து ஆண்டவர் இந்த வார்த்தையை தான் அவர் சொல்லுகிறார். जरा सोचिए, आपको और मुझको देख करके परमेश्वर इन वचनों को कहता है। உங்களுக்காக தேவன் अनेक ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். आपके लिए परमेश्वर ने कई जातियों को निकाल लिया है। ஆனாலும் நீங்களும் நானும் துரத்த வேண்டிய ஜாதிகள் இன்னும் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார். तो भी आपसे और हमसे जो निकाली जाने वाली या भगाई जाने वाली और भी जाति के लोग इस देश में है। அவர்களை துரத்த வேண்டியது நம்முடைய கடமையாக, நம்முடைய பணியாக இருக்கிறது. और उनको भगाना हमारा और आपका जो है बात या कर्तव्य है। தேவன் நம் மூலமாக அந்த காரியங்களை நடப்பிப்பாராக. परमेश्वर हमारे द्वारा इस काम को करने पाए। இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாட்களிலே அவர்களும் 40 ஆண்டுகள் பிரயாணத்தினாலே தேவன் கொடுத்த காரியங்களை மறந்து போயிருக்கலாம். शायद इजराइल लोग भी 40 साल के यात्रा के चलते जो वायदा दिया गया उन बातों को भूल गए होंगे। ஆனாலும் மீண்டும் தேவன் நினைப்பூட்டுகிறார். तो भी परमेश्वर फिर से उन बातों को उनको याद दिला रहा है। இங்க நாம் பார்க்கிறோம், இன்னும் சொல்ல போனா தேவன் ஏன் இந்த காரியங்களை செய்கிறார் என்றால், अगर कहा जाए तो परमेश्वर क्यों इन कामों को उनके बीच में करता है। அந்த ஜனங்களும் இப்ப பாத்தீங்கன்னா தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தவர்களாய் இருக்கிறார்கள். उन लोगों के बारे में हम देखते हैं, वे भी परमेश्वर के विरुद्ध में काम करते थे। தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களை செய்தவர்களாய் இருந்தார்கள். परमेश्वर के मन लायक काम करते नहीं थे। அருவருப்பான காரியங்களை செய்தவர்களாக இருந்தார்கள். वे लोग घृणित काम को करते थे। அது மாத்திரமல்ல, நான் ஏற்கனவே சொன்னது போல ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் தேவன் அந்த தேசத்தை குறித்து உடன்படிக்கை பண்ணினதினாலே இந்த காரியத்தை தேவன் செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். और मैंने जो शुरू में कहा था, अब्राहम, इसहाक, याकूब के सामने या उनके बीच में परमेश्वर ने वाचा पहले से बांध लिया था। इसी के चलते इस काम को करने के लिए इजराइल के बीच में उतर आया। आज இன்றைக்கும் நம்முடைய தேசத்தை நாம் சுதந்தரிப்பதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. आज भी हमारे देश को हमारा देश को अपनाने के लिए परमेश्वर अनुग्रह करे। நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபை இன்றைய நாட்களில் நான் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, अब्राहम, इसहाक, याकूब को आज के जमाने को लेकर के अगर तुलना करके देखेंगे, நமக்கு முன்னோர்களாக இருந்த அநேக தேவனுடைய தாசர்கள், தாசிகள், தேவன் அவர்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களையும் அநேக உடன்படிக்கையும் அவர்களோடும் தேவன் பண்ணினார். हमारे पहले जितने परमेश्वर के दास दासियां थे, सेवक और सेविकाएं थे, और उनके साथ भी परमेश्वर ने कई बातों को वायदा के रूप में, वाचा के रूप में दिया था। ஆனாலும் அவர்கள் அந்த காரியத்தை பார்க்கவில்லை, அதை அவர்கள் சுதந்தரிக்கவில்லை. तो भी उनके जीवन के काल में या जीवन के समय में उन्होंने उन बातों को चखा नहीं या उन बातों को देखा भी नहीं होते हुए, ஆனாலும் இன்றைய நாட்களில் நம் மூலமாக அதை தேவன் செய்ய சித்தமுள்ளவராய் இருக்கிறார். लेकिन आजकल परमेश्वर उन कामों को आपके और मेरे द्वारा करने योग्य है। தேசத்தை குறித்து अनेक தீர்க்க தரிசனங்கள் உண்டு. देश के बारे में कई भविष्यवाणियां बताई गई है। தேசத்து ஜனங்களை குறித்து अनेक காரியங்கள் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். देश के प्रति कई बातों को परमेश्वर हमारे लिए प्रकट किया है। ஆனால் இன்றைய சூழ்நிலையில் பார்க்கின்ற பொழுது அவைகள் நடைபெறாமல் அவைகள் அப்படியே நின்று போனது போல் காணப்படுகின்றன. लेकिन आज की वर्तमान परिस्थिति को अगर देखेंगे तो लगता है कि उन बातें या उन वायदा जो है रुका गया है या रुकी गई है। நாம் தான் எழுந்து செயல்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். हमको उठना है और वहां पे कार्य में हाथ बैठाना है। நாம் எழுந்து நாம் நிற்கின்ற பொழுது தேவன் அந்த காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். अगर हम उठ के खड़े हो जाएंगे, उन कामों को करने के लिए परमेश्वर कार्य करेगा। அதனால எழுந்து நிற்கிறப்ப அடுத்த வசனம் சொல்கிறார் பாருங்க, 24ஆம் வசனத்திலே, इसलिए 24वां वचन में वो कहता है, உங்கள் உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் உங்களுடையதாகும் என்று சொல்கிறார். वहां वो कहता है, जहां कहीं तुम्हारे पांव के उस तलवे पड़ेंगे वो सब तुम्हारे हो जाएंगे। இப்ப பெரிய யுத்தத்தை நடப்பிக்கும்படி அதை எடுத்துட்டு போங்க, இதை எடுத்துட்டு போங்க சொல்லி தேவன் நமக்கு சொல்லல.
बड़ा युद्ध करने के लिए इसको लेते जाओ उसको लेते जाओ साथ में करके प्रभु ने नहीं कहा। உங்க உள்ளங்கால் எங்க படுமோ அந்த இடத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். प्रभु ने कहा आपके जो पांव के तलवे जहां पड़ेगा वो जगह को मैं दूंगा। தருவேன் கூட சொல்லல, அது உங்களுடையதாகும் சொல்லி சொல்றார். वो कहता है वो सारे जगह तुम्हारे हो जाएगा। நிறைய நேரத்துல நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய செயல்கள் கொஞ்சம் தூரத்தை மாத்திரம் நம்ம யோசிக்கிறோம், கொஞ்சம் தூரத்தை மாத்திரம் சுதந்தரிப்பதற்கான காரியங்களை நாம் செய்கிறோம். कई बार हमारे विचार या हमारे जो नजर जो है थोड़ा ही दूर तक है, इतना ही मेरा है करके हम सोचते हैं। ஆனால் தேவன் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற திட்டமும் அவருடைய செயல்களும் பரந்ததும் விரிந்ததுமாய் இருக்கிறது. लेकिन परमेश्वर ने हमारे लिए जो रखा है जगह, योजना और बातें, भलाई, वो बड़ी विस्तार रूप में दिखाई पड़ती है। அதிகாரத்துல சொல்றார் அவர்களுக்குன்னு தேவன் ஒரு பெரிய எல்லையை அவர் குறித்து வைத்திருக்கிறார். इस अध्याय में प्रभु कहता है उनके लिए बहुत लंबी सीमा को प्रभु ने नियुक्त किया। 24 வசனத்தில் சொல்றார் வனாந்தரமும் லீபனோனும் தொடங்கி ஐப்ராத் நதி வரைக்கும் உங்க எல்லையா இருக்கும் சொல்லி சொல்றார். சமுத்திர வரைக்கும் உங்க எல்லையா இருக்குன்றார். वहां हम देखते हैं 24 वचन में लेकर के हम देखते हैं कि तुम्हारा जो सीमा जो है लेबनान से लेकर के वहां मरुभूमि तक दिखाई पड़ेंगे करके। இன்னொரு சொல்றார் ஐப்ராத் நதியிலிருந்து கடல் கரை வரைக்கும் சொல்றார். वहां उस ஐப்ராத் नदी से लेकर के उस समुद्र तक तुम्हारा सीमा रहेगा करके उसने कहा। தேவன் பெரிய இடத்தை வைத்திருக்கிறார். பெரிய காரியங்களை செய்வதற்காக அவர் உங்களிடம் அவர் எதிர்பார்க்கிறார். परमेश्वर विशाल जगह को रखा है, बड़े काम को करने के लिए आपसे प्रीति करता है। அதனால உங்களுடைய நீங்க மிதிக்கிற இடம் உங்களுடையதாகும், தேவனுக்குரியதாகும் என்பது உண்மையாக இருக்கிறது. इसलिए बात सच है कि जहां कहीं आपके पैर के तलवे पड़ेंगे वो जगह आपके हो जाएगा। இதற்காக யோசுவா 1 அதிகாரம் 3 வசனத்தை நாம் பார்ப்போமானால் इसके लिए अगर आप देखेंगे यहोशू की किताब 1 अध्याय 3 वचन को, அங்க சொல்ற ஆபிரகாம்ட்ட நான் சொன்னது போல நான் அவங்ககிட்ட சொல்றேன் நீ கால் மிதிக்கிற தேசம் உனக்கு சொந்தமாகும் கொடுத்தேன்னு சொல்லி சொல்றார். वहां कहता है कि उस वचन के अनुसार जो मैंने मूसा से कहा था जिस जिस स्थान पर तुम पाँव धरोगे वो सब मैं तुम्हें दे देता हूं। தேவன் அதை நிரூபிப்பதற்காக தான் ஆசாரியர்கள் யோர்தான்ல அவங்க கால் பட்டோனா அந்த தண்ணி பின்னிட்டு போனதை நம்ம பார்க்கிறோம். इसको सबूत करने के लिए ही जब याजक लोग यर्दन नदी में अपने पैर रखे थे वो 2 भाग में हो गई। தண்ணியாய் அந்த நதி எப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கிற நதியான நதி, वो नदी जो है हमेशा पानी भर करके चलती थी। ஆனாலும் அவங்க கால் பட்டோனா அந்த தண்ணி அப்படியே நின்னு போய் அவங்க வறண்ட நிலத்துல அந்த ஆற்றை கடந்ததை நாம் பார்க்கிறோம். लेकिन जिस वक्त में उनके पैर वहां पर पड़ने लगे उसी वक्त वो 2 भाग में चलने लगा। இதனால நாம் நம்முடைய எண்ணங்களை விரிவாக்கும். தேவன் நமக்குன்னு பரந்த திட்டங்களை, நம்முடைய தேசத்தை முன்பாக பரந்த விசாலமான ஒரு இடமா இருக்கிற அதை நாம் உள்ளங்கால் படும்படியாக அவைகளை தேவனுக்காக சுதந்தரிக்கும்படி கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. परमेश्वर हमारे अनुग्रह करने पाए, हमारे जो अपनाने के जगह बड़े विशाल है, बड़े दूर है, उनको अपनाने के लिए परमेश्वर अनुग्रह देने पाए। நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய திட்டங்கள் தேவனுக்காக செயல்பட வேண்டும். தேவனுக்காக கொண்டிருக்கிற அந்த வைராக்கியமானது இன்னும் நமக்குள் அதிகரிப்பதாக. हमारे अंदर जो प्रभु के लिए धून है या प्रभु के लिए लालसा है वो और बढ़ती जाने पाए। இப்ப நினைக்கிற எண்ணங்கள் இப்ப செய்கின்ற ஊழியங்களை விட இன்னும் அதிகமாக இன்னும் இன்னும் என்று நமக்குள் அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்குள் உருவாகுவதாக. हमारे अंदर ऐसे विचार और भरने पाए या होने पाए कि और परमेश्वर मेरे लिए जगह रखा है और मेरे लिए परमेश्वर उन्नति को रखा है। இன்னும் பார்க்கிறோம் 25ஆம் வசனத்துல 25 वचन में एक और बात को भी देखते हैं, உங்களுக்கு முன் ஒருவரும் எதிர்த்து நிற்பதில்லை, तुम्हारे सामने कोई भी खड़ा न हो सकेगा। இன்னைக்கு நம்மலாம் பார்க்கிறோம் நமக்கு முன்னால ரொம்ப எதிர்ப்பா இருக்கு, அதை செய்ய முடியல இதை செய்ய முடியலன்னு சொல்லி நிறைய நேரத்துல நம்ம சொல்றதை கேட்கிறோம், நம்ம சோர்ந்து போகிறோம். कई बार हम निराश हो लेते हैं, मैं मुझसे ये नहीं हो रहा है, मुझसे ये काम नहीं हो पा रहा करके। ஆனால் இங்க இந்த வசனத்துக்கு முன்னால அவைகளை வைத்து பார்த்தோமானால் இதெல்லாம் எதிர்ப்பே இல்லைன்னு தான் சொல்லப்படுகிறது. लेकिन इन वचनों के सामने आपके विचार को रख करके देखेंगे तो ये सारे विचार जो हम करते हैं वो कुछ भी नहीं है। ஒருவனும் உங்களுக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, एक भी व्यक्ति तेरे सामने खड़ा नहीं हो पाएगा करके वहां वचन में लिखा है। அது மாத்திரமல்ல தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே
உங்களால் உண்டாகும் காரியங்களையும் தேவன் சொல்கிறார். यहाँ पे ये भी कहता है परमेश्वर ने जो वायदा किया या परमेश्वर जो बोला है वो बातों के अनुसार करके यहाँ लिखा गया है. நமக்கு தெரியாது, ஆனா அந்த ஜனங்களுக்குள்ளே எப்படின்னா ஒரு பயத்தையும் ஒரு திகிலையும் தேவன் வர பண்ணுவார் என்று சொல்லப்படுகிறது. हमें मालूम नहीं है, लेकिन वहां लिखा है हमारे दुश्मन हमारे विरोधी लोग हैं, उनके बीच में भय और डर की बातों को परमेश्वर पैदा करेगा. யாருக்கு வர பண்ணுவார்னு சொல்லி அதுல சொல்லப்படுகிறது. किनको परमेश्वर ऐसी ऐसी बातों को होने देगा? நீங்கள் மிதிக்கும் பூமியில் எல்லாம் வர பண்ணுவார். जहां कहीं तुम्हारे पांव के तलवे पड़ेंगे वहां इन भय डर की बातें घबराहट की बातों को मैं लाऊंगा. நம்முடைய பாதம் எங்க படுது, எந்த இடத்துல நம்ம செய்கிறோமோ அதிலே தேவன் இந்த காரியங்களை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். हमारे पांव के तलवे जहां पड़ेंगे वहां परमेश्वर इन कामों को करने के लिए यहां बोलता है. இஸ்ரவேலர்களை பார்க்கின்ற பொழுது இதனால தான் அவங்களுக்குள்ள ஒரு பலன் வந்தது, அவர்கள் கானான் தேசத்தை சொந்தமாக்கினதை நாம் பார்க்க முடிகிறது. हम इजराइल लोगों को देखते हैं, इसी के चलते ही उनके अंदर बल प्राप्त किया गया और वे आगे तरक्की करते गए. அதுல உள்ள ஒருத்தரை நான் காண்பிக்கிறேன், காலேப குறித்து நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். उनमें से एक व्यक्ति को मैं दिखाऊंगा कालेब के बारे में. காலேபு சொல்றான் அவனுக்கு இப்ப 80 வயதாகி விட்டது. कालेब कहता मेरा अभी 80 उम्र हो गया है. அப்ப சொல்றான் எனக்கு நான் யுத்தத்துக்கு போறப்ப 40 வயசுல இருந்த அதே பலன் எனக்கு இப்ப இருக்கு பாப்புன்னு சொல்லி சொல்றாரு. वो कहता है मैं जब युद्ध में निकलता था उस समय मेरा उम्र 40 था, लेकिन वही बल अभी भी मेरा शरीर में है. ஆபிரகாம் மோசேயிட்ட இருந்து சொன்ன வார்த்தையின் பிரகாரம் எனக்கு ஆண்டவர் இந்த பூமியை கொடுத்தாரு. वो कहता है मूसा के वचन के अनुसार जो परमेश्वर ने कहा था इस भूमि को परमेश्वर ने मेरे लिए दिलवाया. எனக்கு அந்த இன்னும் உள்ள அந்த மலை நாடை எனக்கு தாங்கன்னு சொல்லி அவன் கேட்கிறான். और कहता है उस पहाड़ी देश को मेरे लिए दे दे. அவனுக்குள்ள இந்த வார்த்தைகள் கிரியை செய்தது. उसके अंदर ये वचन काम करना शुरू किया. ஏன்னா ஆண்டவர் கால் மிதிக்கிறத உனக்கு நான் தருவேன், உன் உள்ளங்கால் பறத உனக்கு தருவேன்னு சொல்லி இருக்காரு. क्योंकि परमेश्वर ने कहा था तेरे पांव के तलवे जहां पड़े वह मैं दूंगा. அது மாத்திரம் நீங்க பூமியை எந்த இடத்தை மிதிக்கிறேன் அங்க உள்ளவங்களுக்கு நான் பயத்தையும் திகிலையும் நடுக்கத்தையும் வர பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறாரு. ये भी कहता है जहां तुम्हारे पैर रखा जाएगा वहां के लोगों के अंदर डर और घबराहट को मैं लाऊंगा. அதனால நான் அவங்களை ஈஸியா சுதந்தரிக்க முடியும், அவைகளை நான் வெற்றி கொள்ள முடியும் என்று காலேபு சொல்வதை நாம் பார்க்க முடியும். इसलिए कालेब कहता है हाँ परमेश्वर इन कामों को करने के चलते या करेगा उसके चलते मैं उन क्षेत्र को अपनाऊंगा. ஆண்டவருக்காக நாம் செயல்படுவதற்கு வயது நமக்கு தடையா இருக்க கூடாது. प्रभु के लिए काम करने के लिए हमारे कोई उम्र रोक नहीं होना है. ஆண்டவர் மோசே அழைக்கிறப்ப 80 வயசுல தான் அழைச்சார். जब परमेश्वर ने मूसा को बुलाया जब उसका उम्र 80 था. 80 வயதுல தான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன். 80 उम्र में ही उसने अपनी सेवकाई को शुरू किया. அதனால 80 வயசுல ஊழியத்தை ஆரம்பிப்பேன்னு நினைக்க வேணாம். इसलिए आप ये मत सोचिए 80 साल मैं हो जाऊंगा उस समय मैं सेवकाई करूंगा. வாலிபத்திலே நம்மளை தேவன் அழைத்திருக்கிறார். आपको जवानी में ही परमेश्वर ने बुलाया है. அதனால ஆண்டவருக்காக அவருக்காக இன்னும் செயல்படுவதிலே தீவிரமாவோம், இன்னும் நாம் முன்னேறுவதற்கு தேவன் செயல்படுவதற்கு திட்டங்களை வகுக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். इसलिए परमेश्वर के लिए और तीव्रता के साथ और आगे बढ़ने के लिए हम काम लगाएंगे और धूम लगा के उसके लिए कार्य करेंगे. நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நாம் செய்கின்ற பொழுது जितना काम हमको करना है उन कामों का अगर हम करेंगे தேவன் செய்ய வேண்டிய காரியங்களை தேவன் அவர் அழகாய் நேர்த்தியாய் அவர் செய்து முடித்து விட்டார் என்று நான் சொல்ல முடியும். तब शेष जो बातें हैं परमेश्वर खुद करेगा. मैं कहूंगा परमेश्वर उन बातों को कर चुका है. அப்ப நீங்க கேட்கலாம், இந்த ஜாதிகளை துரத்துவீன்னு சொல்ற தம்பி, உள்ளங்கால் மிதிக்கிற இடத்தை தேவன் தருவான்னு சொல்றீங்க, உங்களுடைய எல்லைகள் விரிவாகும் சொல்றீங்க, அதுமில்லாமல் தேவன் நமக்கு விரோதமாக இருக்கிறவர்களை எல்லாம் பயத்தினாலும் நடுக்கத்தினாலும் மாற்றுவான்னு சொல்றீங்க. நம்ம இன்னும் நான் என்ன செய்யணும்னு சொல்லி நமக்குள்ள ஒரு எண்ணம் உண்டாகலாம். तो आप पूछेंगे परमेश्वर कहता है कि मैं तुम्हारे सीवान को बढ़ाऊंगा या तुम्हारे लिए मैं खुद लड़ूंगा या तुम्हारे पक्ष में होलाऊंगा और तुम्हारे लिए मैं लोगों को निकाल दूंगा. ये सारे काम को परमेश्वर कर रहा है, तो मुझे क्या करना करके आप पूछेंगे. நமக்குள்ளே ஒரு இன்னொரு ஆயத்தம் நமக்குள் தேவைப்படுகிறது. हमारे अंदर और तैयारी की बातें होना जरूरी है. அதற்காக ஒரு வசனத்தை நான் காண்பித்து கொடுக்கிறேன். उसके लिए एक वचन को मैं दिखाने के लिए चाहता हूं. உபாகமம் 11வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போமே. व्यवस्था विवरण 11:22 वचन को हम देखेंगे. 11 का 22.
इसलिए यदि तुम इन सब आज्ञाओं के मानने में जो मैं तुम्हें सुनाता हूँ पूरी चौकसी कर कर अपने परमेश्वर यहोवा से प्रेम रखो और उसके सब मार्गों पर चलो और उससे लिपटे रहो। நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றி கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு செய்ய கற்பிக்கிற இந்த கற்பனைகளை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்வீர்களானால், இங்க சொல்ல ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை சொல்கிறார். यहाँ परमेश्वर एक बात को कहता है, தேவனை அன்பு கூர்ந்து परमेश्वर से प्रेम करके அவருடைய வழிகளில் நடந்து उसके सब मार्गों पर चलकर அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு उसकी आज्ञाओं को मानकर அவரை பற்றி கொண்டு அவர் மேல் நம்பிக்கையாய் இருந்து उससे लिपटे रहे, அவர் நம்பிக்கையாய் இருந்து ஜாக்கிரதையாய் இதை நாம் கைக்கொள்வோமானால், इन बातों को बड़ी सावधानी से अगर हम पालन करेंगे तब தேவன் நம்மோடு சேர்ந்து अनेक காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். परमेश्वर हमारे संग के कई काम तब करेगा। இந்த நாலு காரியம் நமக்கு அதிக அவசியமாய் இருக்கிறது. इन चार बातों को हमें करने के लिए दरकार है। அவருடைய வழியில நாம் நடக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். उनके मार्गों पर हमें चलना है, அவர் அன்பு கூற வேண்டியவர்களா இருக்கிறோம். उससे प्रेम रखना है, அவரை பற்றி கொண்டிருக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். और उस परमेश्वर से लिपटे रहना है, அவருடைய கற்பனை எல்லாம் ஜாக்கிரதையாய் கைக்கொள்ள வேண்டியவர்களா और இருக்கிறோம். उनकी आज्ञाओं को पूरे चौकसी करके मानना है। இது ரொம்ப முக்கியம் சொல்லி இதே அதிகாரத்துல 3 இடங்கள்ல இதே வசனத்தை ஆண்டவர் திரும்ப திரும்ப அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். इसी अध्याय में परमेश्वर इसी वचन को 3 जगह फिर से याद दिला रहा है। 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்துல இது அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. 13 वचन को देखिएगा, 13 वचन में यही बात वैसे लिखी गई है। இந்த அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா கூட அதுல அதுவும் இப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. इस अध्याय का पहला वचन को देखेंगे तो पहला वचन में भी यही बात लिखी गई है। முதலாம் வசனத்தில் கடைசியில் எழுதப்பட்டிருக்கிறது கற்பனைகளை எப்பொழுதும் கைக்கொள்வீர்களாக. पहला वचन का आखिरी में ये लिखा है, उनके आज्ञाओं का नित्य पालन करना। தேவனுக்காக நாம் எப்பொழுதும் கைக்கொள்ள வேண்டியவர்களாக, परमेश्वर की आज्ञाओं को नित्य पालन करने के लिए, இன்றைக்கு மாத்திரமல்ல, ना केवल आज की बात, நேற்று நான் கடைபிடிச்சேன்னு சொல்லி சொல்வதற்கு या कल मैंने आज्ञा को माना नहीं है, நிரந்தர் எப்பொழுதும் எப்பொழுதுமே அவருக்கு அவரோடு ஐக்கியம் அவரோடு ஒட்டி அவருடைய கற்பனையின் பிரகாரம் அவரில் அன்பு கூர்ந்து எப்பொழுதும் இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். लेकिन हमेशा हमेशा उनकी आज्ञाओं को मान करके नित्य हम उन पर चलने के लिए कोशिश करें। நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் ஒரே லெவல் ஒரே நிலையில நாம இருப்போம் நம்ம நினைக்க கூடாது. हमारे जीवन में हमेशा एक ही स्तर पर रहेंगे करके नहीं सोचना है। ஒரு நாள் நம்ம மலையா இருக்கும், மலை போல உயரமா இருப்போம், ஒரு நாள் பள்ளத்தாக்கா இருக்கலாம். एक दिन जो है हम पहाड़ जैसे ऊपर रहेंगे और दूसरा दिन जो है हम तराई जैसे नीचे में रहेंगे। ஆனாலும் எல்லா நேரத்திலும் தேவன் நம்மோடு இருக்கிறார். तो भी परमेश्वर हमेशा हमारे संग रहता है। அந்த நேரத்திலும் மலைய உயர்வான நேரத்திலும் தாழ்வான நேரத்திலும் தேவனிடம் உள்ள அன்பு, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை நாம் முழுமையாய் செலுத்தினோம். ஆனால் तो पर भी हम परमेश्वर के लिए जितना प्यार देना है या जितना उनके ऊपर लिपटे रहना है अगर रहेंगे तो தேவன் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் ஆட்டோமேட்டிக்கா அவர் செய்கிறார். तो परमेश्वर अपना कार्य को जो उसको उसे करना चाहिए वो अपने आप कर लेगा। தேவன் இன்றைய தினத்தில் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி செய்வாராக. आज परमेश्वर आपके मेरे जीवन में ऐसे करने पाए। அந்த ஆதி அன்புக்கு நாம் இதுதான் ஏற்கனவே நான் சொன்ன இந்த ஆரம்பிப்பதற்கு முன்பாக தேவனோடு இருக்கின்ற அந்த ஆதி அன்பிலே மீண்டும் தேவன் நம்மை இணைப்பாராக. जो पहला का जो प्रेम था उसी पहला का प्रेम में परमेश्वर फिर से हमें जोड़ने पाए, जैसे मैंने कहा था। தேவனுக்காக செயல்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு உணர்வு, ஒரு துடிப்பு இன்னும் நமக்குள் மேலோங்குவதாக, परमेश्वर के लिए कुछ करना है करके एक धुन जो है हमारे अंदर फिर से आने पाए। இப்பொழுது நம்ம நினைத்திருக்கிற எண்ணங்கள் இவ்வளவுதான், நம்ம கால் மிதிக்கிற இடம், நம்ம உள்ளங்காலுக்கு இவ்வளவுதான் நம்ம வச்சிருக்கிற ஊழியத்துக்கு வச்சிருக்கிற இடத்தை விரிவாக்குவோம், எல்லையை விரிவாக்குவோம். हम जो है हमारा नजर को छोटा करके रखे हैं, इतना ही है, इतना ही मेरी सेवकाई करके उन सीमा को हम बढ़ाने पाए। நம்மை குறித்து தாழ்வு மனப்பான்மையை எடுத்து போடுவோம். हमारे प्रति जो हम रखे हैं नीच भावना, उन नीच भावना को हटाने पाए। மற்றவர்கள் என்னை குறித்து என்ன நினைப்பார்கள் என்று எண்ணுகிற எண்ணங்களை எடுத்து போடுவோம். और लोग मेरे बारे में क्या सोचेंगे उन विचारों को हटा दें। தேவன் உங்களை குறித்து நல்ல எண்ணங்களை வைத்திருக்கிறார். परमेश्वर आपके
बारे में भले भले विचार रखा है। உங்களுக்கு முன்னால திறந்த தேசத்தை வைத்திருக்கிறார். आपके सामने खुला हुआ देश को रखा है। எதிரியா இருக்கிற अनेक ஜாதிகளாக ராஜாக்கள் இருக்கலாம். शायद आपके विरोध में राजा लोग हो सकते हैं, कई जाति के लोग हो सकते हैं। உங்களை விட பலசாலியானவர்களாக இருக்கலாம். आपके बल से ऊपर बल उनका हो सकता है। அவர்களை நீங்கள் துரத்துவீர்கள். आप जाकर के उनको भगाएंगे। அந்த தேசத்தை நீங்கள் சொந்தமாக்குவீர்கள். उस देश को आप जाकर के अपनाएंगे। உங்களையும் அறியாமல் அவர்களுக்குள்ளே தேவன் பயத்தையும் திகிலையும் தேவன் வர பண்ணுகிறவராயிருக்கிறார். आपके अनजाने में डर भय घबराहट को उन विरोधियों के सामने परमेश्वर ला देगा। தொடர்ந்து முன்னேறுவதற்கான காரியங்களை செய்யுங்கள். तो ये बातें आपको आगे बढ़ते जाने के लिए आपको उस्काएगा। தேவனுக்காக கிரியை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் செயல்படுவோம். हम परमेश्वर के लिए कुछ करना है करके उस विचार के साथ आगे बढ़ेंगे। தேவனோடு நான் சொன்னது போல இதற்கெல்லாம் காரணம் தேவனோடு உள்ள உறவு. அதை நாம் பலப்படுத்துவோம். தேவன் நம் மூலமாக பெரிய காரியங்களை நடப்பிப்பார். जैसे मैंने कहा था, इनके सबसे मूल बात यह है हमारे और परमेश्वर के बीच के जो रिश्ता है उसी से ही सबसे बड़ी बात है। இந்த தினத்தில் மீண்டும் அந்த ஆதி நிலைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வருவாராக. परमेश्वर फिर से हमें आदि में जो हम धून रखते थे उस धून के जगह पर ले जाए। அந்த உற்சாகம், அந்த பலன், அந்த ஒரு எதற்கும் பயப்படாமல் ஓடு செயல்பட வேண்டும் என்கிற எண்ணம் துடிப்பு நமக்குள் மீண்டும் உண்டாவதாக. वही धून या वही जोश या वही जो बातें जो है हमारे अंदर जो लगातार जो करते थे वो जोश हमारे अंदर आने पाए। அதற்கான பலத்தையும் கிருபையும் தேவன் உங்களுக்கு அளிப்பாராக. इस प्रकार का अनुग्रह और शक्ति को परमेश्वर आपके लिए प्रदान करें। தேவனை இந்த எண்ணங்களோடு நாம் தேவனை நம்ம ஆராதனை செய்வோம். आइए हम इस विचार के साथ परमेश्वर की आराधना करें।